கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதம் ஆகியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் அற்புதத்தை காண கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசின வார்த்தையின்படி, அதாவது வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று. அது மாத்திரமல்ல, நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது நீதிமானா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ்வதற்கு முற்பட வேண்டும். நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் முதல் பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை வெவ்வேறாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இல்லை என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்த விண்ணப்பத்திற்கான பதில் வருவதற்கு காலதாமதமாகி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்தின இந்த வசனத்தின்படி அவர் உங்களை விட்டு விலகாத தேவனாக இருந்து அவர் உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து அவர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நான் உன்னோடு இருந்து, அதாவது கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்கள் தலைகளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களை கைவிடாத தேவனாக இருந்து அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்னைக்கு நீங்க சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கான நன்மையை நிச்சயமாக செய்வார். ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி சிறுமையும் எளிமையுமானவர்கள் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் அவர்களுக்கான தேவைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் தாகத்தோடு வருந்தி அவர்கள் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் செவி கொடுத்து கேட்டு அவர்களுக்கான விடுதலையை அவர் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கைவிடாத தேவனாக இருந்தாரோ இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாத தேவனாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் விசுவாசத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கான தேவைகள் அதை அற்புதமாக அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
நாம் நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் எளிதில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, 9வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கர்த்தரை நோக்கி அவரையே மாத்திரம் நம்பி நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களோ அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கப்படலாம், உங்களுக்கான விடுதலை தாமதிக்கப்படலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, காத்திருக்கிறது மனதை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெஸ்டா நமக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு 50% 60% சொல்லிட்டு எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க மாட்டார். 100% நன்மையானதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் பெர்ஃபெக்டா 100% அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, அநேக தேவ ஜனங்கள் காலம் தாமதிக்கிறது நிமித்தமாக அவர்கள் சுயத்தில் முடிவெடுத்து அவர்கள் அற்பமான இன்பத்தை தேடி விழுந்து போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து முழுமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதாவது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சத்ருவின் தந்திரத்தின் நிமித்தமாக, அவன் கொடுக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக தற்காலிகமான ஆசீர்வாதத்தை தன்னுடைய சுயத்தில் அவர்கள் முடிவெடுத்து அதன் பின் செல்கிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவாறு அவர்கள் அதை இழந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்று நீங்கள் அனுபவிக்கிற தற்காலிகமான பாடுகள் உபத்திரவத்தில கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காமல் நீங்கள் முன்னேறி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்படி யோபு கஷ்டப்படும் பொழுது அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டாரோ, இன்று உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாக இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களை, சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கான அற்புதத்தை, நன்மையை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் வாக்கு மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீரின்ற ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உடைய பிள்ளைகளை கைவிடாத தேவனாக இருந்து அதை நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த ஆசீர்வாதத்துக்கு உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. இங்கொன்று மணுகாதபடி தீமையிலிருந்து உடைய பிள்ளைகளை விலக்கி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளப்பா மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளோடு கூட அசைவாடி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்கப்பா, சீர்படுத்துங்க தகப்பனே. உடைய சித்தம் செய்ய கிருபை கொடுங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நீதிமானை தள்ளாட ஒட்டாதிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராகப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகளே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அற்புத சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு விடுதலையை சுதந்திரித்துக்
சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக பேர் அப்பா அநேக தேவைகளோடு அப்பா, கடன் பிரச்சனை இல்லப்பா, கோர்ட்டு கேசுகள்ல ஆண்டவரே, வேலை இல்லாமல் குழந்தை இல்லாமல் அப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவருடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறது தகப்பனே. பிள்ளைகளுடைய விண்ணப்பம் உடைய சமூகத்தில் இருக்கிறதப்பா. இன்று நீர் அதை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் இன்று ஒரு விடுதலை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு மனதாய் நாங்கள் விசுவாசத்தோடு உண்மையே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்வீராக, தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. நீதிமானாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் செய்ய ஜீவனுள்ள சாட்சியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்வீராகப்பா. நெடுநாள் உம்முடைய சமூகத்தில் விடுதலைக்காக அற்புதத்திற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் சோர்ந்து போயிருந்தா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே உற்சாகப்படுத்துவீராக, புது பலனை கட்டளையிடுவீராக தகப்பனே. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே புது பலனை கட்டளையிட்டு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தகப்பனே அப்பா அவர்களை உயர்த்துவீராகப்பா. எந்தெந்த இடங்கள்ல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ தகப்பனே, ஒருவேளை குடும்பங்கள்ல இருக்கலாம், இல்லைன்னா வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அற்பமா எண்ணப்பட்ட உடைய பிள்ளைகளே கர்த்தர்தாமே அப்பா நீர் முன் சென்று ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை ஒரு வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. எந்தெந்த இடங்கள்ல அப்பா பிள்ளைகளுக்கு தடைகளாக இருக்கிறதோ அப்பா, வாசல்கள் திறக்க முடியாதபடிக்கு அப்பா போராட்டம் நிறைந்திருக்கிறதோ தகப்பனே, எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. எல்லா விதமான சத்துருக்களின் தந்திரங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு விரோதமாக, குடும்ப ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக, திருமணத்திற்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் துரைத்தனங்கள் பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சித்தத்தின்படி நிர்மூலமாக்கி போடுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் வெவ்வேறு தேவைகளை அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. கர்த்தர் தாமே அப்பா பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி இன்றைய ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. எண்ணற்ற அற்புதத்தை அப்பா நீங்க செஞ்சிருக்கிறீங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டளையிட்டு அது பிள்ளைகள் சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்வீராகப்பா. இம்மட்டும் நடத்தி வந்தீங்கப்பா. இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. புதிய நாளை முத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே தகப்பனே. அதிகாலையில் எழுந்து செபித்து அப்பா ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அதிகாலையில் உம்மை தேட அப்பா வீடுகள்ல ஜெப சத்தம் ஆண்டவரே துதி சத்தம் கேட்க கிருபை செய்வீராக. ஜெபிக்க முடியாமல் அப்பா சத்ருவின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஜெபாவினாலும் விண்ணப்பத்தினாவினாலும் நிரப்புவீராகப்பா. இன்றிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. பிரயாசப்படுறாங்க ஆனா ஆண்டவரே அதை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் வளர முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுவதாக. கர்த்தர்தாமே அப்பா பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே புது புது கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரை நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. வேண்டிய தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்கப்பா ஆண்டவரே. நாளை தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நன்மையினாலும் ஆண்டவரை திருப்தியாக்குங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிள்ளைகளை தாங்கட்டும். இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்று மாமென்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.